Hello friends, welcome to our channel Secret Recipe. இந்த சேனலுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க so that என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வெஜ் ஈரல் கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பச்சை பயிறு, தேங்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, ஆயில். இப்போ நான் ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கிறேன். ஜாரில் நான் பச்சைப்பயிறு அதில் போட்டுக்கிறேன். பச்சைப்பயிறு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது ஒரு 10 hours வரைக்கும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ 2 பவுலில் இருக்கிற பச்சைப்பயிரும் நான் ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இப்போ அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம இட்லி மாதிரி ஊற்றி இட்லி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு தட்டிலையும் ஊற்றிக்கிறேன். நமக்கு தண்ணி சூடாயிருச்சு. அதை எடுத்து இதில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு சின்ன வெங்காயம் 20 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். டூத் வச்சு அதை குத்தி பார்க்கலாம். அதில் எதுவும் ஒட்டலை. இப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சு ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சிட்டேன். அந்த இட்லி ஒன்றுனா எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ஈவனாக ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அந்த ஈரலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரு 2 நிமிஷம் அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கிரேவியில் போடும்போது இது கரையாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அது கூட கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் அது கூட நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டும் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா கம்பைன் ஆகி வரணும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நமக்கு ரெண்டும் நல்லா வெந்துருச்சு.
அது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகும், அதுக்காக தான் நான் நல்லா சாட்டே பண்ணி விடுறேன். நீங்களும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட நான் ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தேங்காவை சேர்த்துறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, இது ஒரு ஆப்ஷன் தான். தேவையில்லைன்னா விட்டுடலாம். நான் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுனால தான் தேங்காய் போட்டிருக்கேன். அது கூட இந்த டிஷ்க்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். சால்ட் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஈரலை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது ஏற்கனவே இட்லி நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நமக்கு கிரேவி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆயில் எல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸை மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இதை அப்படியே பரிமாறிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பாய்.